அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. எந்த விதமான கெட்ட பழக்கம் இருக்காது. பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, வேறு எந்த விதமான கெட்ட பழக்கம், சீட்டு விளையாடுறது, வேறு எந்த விதமான பழக்கம் இருக்காது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். எனக்கு நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க, நல்லா டெய்லி உடற்பயிற்சி செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக். இப்போ டாக்டர்கிட்ட போய் இவர் எதனால் இறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஹார்ட்டில் போகிற ஏதோ ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது, அதனால் அவருக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு சுலபமாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். மருத்துவத்துறை அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கான எல்லா விளக்கமும் சொல்லிடும். ஆனால் அதே மருத்துவத்துறைகிட்ட இந்த கேள்வி கேட்டால் ஏன் அவர் இறந்தார்னு கேளுங்க, அதுக்கு மருத்துவத்துறைகிட்ட பதில் இல்லை. இப்போ நாம் நினைக்கிற மாதிரி விஞ்ஞானம் முடிவானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு எல்லை வரைக்கும் போகும். விஞ்ஞானம் எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அப்படின்னு கேட்டால் விஞ்ஞானம் பதில் சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்முன்னு சைலண்ட் ஆகிடும், பதிலே சொல்லாது. அதுதான் அதோட எல்லை. இப்போ உதாரணமாக இந்த பூமி எப்படி சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அது என்ன சொல்லும்னா அது விளக்கம் சொல்லும். இது பிக் பாங் தியரியில் வெடித்து செதறி தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு, இது சுற்றி கோள்கள்லாம் சுற்றிட்டு இருக்கு, இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது, எப்படி சொல்லிடும். ஏன் சுற்றுதுன்னு கேளுங்க, அதுக்கிட்ட பதில் இல்லை. ஆனால் ஏன் சுற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானம் பதில் சொல்ல முடியாத நிலையிலும் ஆன்மீகம் அதுக்கு பதில் சொல்லும். விடை தெரியாத, விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத நிறைய விஷயங்களை ஆன்மீகம் விளக்குகிறது. இதைத்தான் ஆன்மீகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இதுக்கு காரணம் என்னன்னு விஞ்ஞானத்துக்கு தெரியாது, ஆனால் ஆன்மீகத்துக்கு தெரியும். ஆன்மீகம் என்ன சொல்கிறது எதுக்குன்னா கர்மான்னு சொல்லுது. அதாவது நீங்கள் எதை ஆசைப்பட்டு எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த உடல் எடுத்தீர்களோ அதை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அல்லது இனிமேல் அடைவீர்கள். அதை அடைந்த பிறகும் மீண்டும் ஏதாவது ஆசை உங்களுக்கு மிச்சம் இருந்தால் திரும்ப ஒரு உடல் எடுத்து அந்த ஆசையை அடைய முயற்சி செய்வீர்கள். இதுதான் கர்மா. இப்போ நாமெல்லாம் இங்கே ஆணாக வந்திருக்கோம், பெண்ணாக வந்திருக்கோம், பலவிதமான உடல் எடுத்து இங்கே வந்திருக்கோம் இல்லையா? இவை எல்லாமே நம்முடைய ஆசைகள், உங்களுடைய ஆசைகள் தான். நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, நான் ஏன் பெண்ணாக பிறந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஒரு ஆணாக பிறந்து ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நீங்கள் நினைக்கல யாரோ மேலே உட்காந்துட்டு நம்மளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்மளை படைச்சி இப்படி உருவாக்கி அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்ததற்கு யாரோ ஒரு காரணம் அல்ல, யாரோ ஒருவருடைய எண்ணம் காரணம் அல்ல, யாரோ ஒருவருடைய ஆசை காரணம் அல்ல. நீங்கள் உங்களுடைய ஆசையாலே இங்கே வந்தீர்கள். ஆனால் இப்போ கேட்கலாம் என்னென்னா, நான் ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த ஆசை இல்லையே. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு ஆசைக்காக வந்தீங்க, இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு பாருங்க. இப்போ என்னுடைய ஆசை என்னன்னா, உலக வாழ்க்கை தான் என்னுடைய ஆசை, உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மீது தான் என்னுடைய ஆசை. அப்படியானால் நீங்கள் என்ன ஆசையை கொண்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியும்? இதே ஆசை தான். இன்னும் சொல்லப்போனால் இப்போது எதெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ இதையெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு தான் அடைந்தீர்கள். ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு அடைந்தீர்களோ அடைந்த உடனேயே அது உங்களால் வெறுக்கப்படக்கூடியதாக மாறிவிடும். அப்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, எதெல்லாம் நாம் வெறுக்கிறோமோ அதெல்லாம் நாம் ஏற்கனவே அடைந்தது. எதெல்லாம் நாம் ஆசைப்பட்டோமோ அதையெல்லாம் அடைந்தோம். அடைந்த உடனேயே அதன் மீது நமக்கு வெறுப்பு வந்தது. வெறுப்பு வந்ததாலே நாம் அதை வேண்டான்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம், ஒதுக்கணும். அல்லது அந்த வெறுப்புக்கு பதிலாக வேறொன்றின் மீது ஆசைப்பட்டோம். வேறொன்றின் மீது ஆசைப்பட்டு அதை உடைந்த உடனே திரும்ப அது வெறுப்பாக மாறிடுது. இப்படி தான் நம்முடைய பிறப்பும் இறப்பும் மாறி 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 வந்துட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அது யாரோ ஒருவருடைய ஆசை அல்ல, உங்களோட ஆசை. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் இப்படி இருக்கிறேன்,
நான் இப்படி இருப்பது என்னுடைய ஆசை என்றால், இப்போது நான் இப்படி இருப்பதை நான் வெறுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை அடைஞ்சிட்டீங்க, அதனால அதை வெறுக்கிறீங்க. நீங்கள் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை நீங்கள் அதை அடையும் வரைக்கும் தான். அடைந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையிலிருந்து நீங்கள் விலகி ஓடத்தான் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு 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 ஒருத்தரை காதலிக்கிறீங்க. காதலிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். காதல் அப்படிங்கிறது திருமணம் ஆன உடனே அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டைவர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பாருங்க, காதலிக்கிற யாரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை. யார் அப்ளை பண்ணுறா? யார் அதை அடைந்தார்களோ அவங்க தான் அதை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது நாம் ஏதாவது ஒன்றிலிருந்து விலகி ஓட வேண்டும் என்றால் என்ன பொருள்னா, நாம் அதை அடைந்து விட்டோம். ஏதாவது ஒன்றின் மீது நாம் ஆசைப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நாம் அதை அடையவில்லை. இப்போ இது ரெண்டு சிக்கல் என்ன, இதுவரையிலும் நாம் ஒன்றை அடையவில்லை, ஒன்றை அடைந்து விட்டோம். இதுவரையிலும் அடையாத ஒன்றை நீங்கள் அடைய முயற்சி செய்வீர்கள், அல்லது அடைந்ததிலிருந்து விலகி ஓட முயற்சி செய்வீர்கள். மனிதர்களுடைய மொத்த முயற்சியே இது ரெண்டு தான். ஒன்று அடைவது, மற்றொன்று அடைந்ததிலிருந்து தப்பிப்பது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிப்பான். நிறைய பணம் சம்பாதிச்சோன்னே அந்த பணத்தை எல்லாம் துறந்துட்டு ஒன்றும் இல்லாதால தனியால் நான் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவியாக மாறி போயிடுவான். ஆனால் அதை அடைவதற்கு முன்னால் அவன் அப்படிதான் இருந்தான். அடைவதற்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தான். அவனுக்கு குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, சொத்து இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவும் இல்லை, தனியாளாக இருந்தான். ஆனால் அவனுக்கு நோக்கம் என்னவென்றால் பணம் என்ற ஒன்றை நாம் அடைந்து விட வேண்டும். பணம் என்ற ஒன்று அடைந்த உடனே அவன் எதையோ ஒன்று சிக்கிட்டு தான் நினைக்கிறான். இது வரைக்கும் சுதந்திரமாக இருந்த அவன் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டு தான் நினைக்கிறான். இப்போ என்ன நினைக்கிறான்னா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்று விட வேண்டும் என்று நினைக்கிறான். பெரிய இந்த செலிபிரிட்டியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு புரியும். பெரிய புகழ், பணம், அந்தஸ்தெல்லாம் அடைவாங்க. அவங்களையெல்லாம் போய் அதுலேயே அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, இதையெல்லாம் நான் எப்போ வேண்டுமானாலும் விட்டுட்டு போக ரெடியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு முன்னால் அவங்க அப்படி தான் இருந்தாங்க, எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. அப்போது மனிதனுடைய முயற்சி ரெண்டாக தான் இருக்குது. ஒன்றை அடைவது, அடைந்த பிறகு அதிலிருந்து தப்பிப்பது. இது இரண்டு தான் ஒரு மனிதனுடைய. இந்த சுழற்சியைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். கர்மானா என்னன்னா, இதுவரையிலும் நீங்கள் அடையாத ஒன்றை அடைய முயற்சி செய்வது, அடைந்த பிறகு அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வது. இந்த இரண்டுக்குமான உங்கள் முயற்சி தான் கர்மான்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு கர்மா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போது அவர் என்ன செய்வார் என்றால் இந்த இரண்டையும் புரிந்து கொண்டிருப்பார். நாம் ஆசைப்படுவதை அடைந்தால் அடைந்ததிலிருந்து தப்பிக்க ஆசைப்படுவோம் என்பதை புரிந்திருப்பார். எனவே அவர் எதையும் அடைய முயற்சி செய்வதில்லை, எதிலிருந்தும் தப்பிக்க முயற்சி செய்வதில்லை. அடைய முயற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய விளைவும் அவரை வந்து சேராது, தப்பிக்க முயற்சி செய்யும் போது அதனால ஏற்படக்கூடிய விளைவும் அவரை வந்து சேராது. காரணம் என்னவென்றால் இரண்டும் அவருடைய முயற்சி இல்லாமலேயே நடைபெறுவது. இது நம்முடைய ஆசையால், நம்முடைய முயற்சியால் வருவது. நீங்கள் பணம் உருவாக்கணும், பணத்தை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க, இரவும் பகலும் அதுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் கொண்டு வர்றீங்க. ஆனால் இந்த மனிதர் எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த மனிதருக்கு பணம் வந்து சேரும். பணம் வந்து சேரும். அதே நேரத்தில் அந்த பணம் இருக்கிறதுங்கிறது அது ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார். சில நேரத்தில் அது போயிடும், அதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். பணம் வரும்போதும் அதை பற்றி மகிழ்ச்சி அடைவதில்லை, பணம் அதை அவரை விட்டு போகும்போதும் அதை பற்றி கவலை கொள்வதில்லை. இந்த மனிதர் கர்மா இல்லாத மனிதர். கர்மா இல்லாத மனிதர்னா அவரை சுற்றி எதுவும் செயல்கள் நடக்காதான்னா, செயல்கள் நடக்காது என்பது அதன் பொருள் அல்ல. அந்த செயலோடு அவர் தன்னை பிணைத்துக் கொள்வதில்லை, அல்லது அந்த செயலுடைய விளைவு என்ன என்பதை பற்றி அவர் அறிந்திருப்பார். நான் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அதன் மீது மோகம் கொண்டு அதை அடைந்தால் மறுகணமே அந்த பொருளை நான் வெறுப்பதாக மாறிவிடுகிறேன், அல்லது அதற்கும் எனக்கும் ஒரு பொருத்தமில்லாத உறவு தோன்றிவிடுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போ உங்களுக்கும் ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதருக்கோ ஒரு உறவு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் அதை அடையாத வரைக்கும் தான். அடைந்து விட்டால் உங்களுக்கும் அந்த மனிதருக்கும் பொருளுக்குமான உறவு பிரிவு தொடங்கி விடுகிறது. நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒன்றை அடைந்தால்தான் உறவு தொடங்குவதாக நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்றை அடையும் வரைக்கும் அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அதையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அடைந்த உடனேயே
நீங்கள் அந்த நினைத்து கொண்டிருந்ததை மறந்துவிட்டு புதிதாக வேறொன்றை நினைக்க தொடங்கி விடுகிறீர்கள். இதுவரையிலும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒன்று நீங்கள் அடைந்த உடனேயே மறக்கப்பட்டு விடுகிறது. எப்படி நீங்கள் அடைவதற்கு முன்னால் அது உங்களை விட்டு தள்ளி இருந்ததோ விலகி இருந்ததோ அதை போல ஆகிவிடுகிறது. அது இதை புரிந்து கொண்டவர்கள் தான் கர்மா இல்லாதவர்கள். ஒரு பொருளை நான் ஆசைப்படுகிறேன், அடைந்த உடனேயே அந்த ஆசை, அந்த பொருளின் மீது இருக்க ஆசை எனக்கு மறைந்து விடுகிறது. இப்போது அந்த பொருள் எனக்கு சுமையாகி விடுகிறது. இப்போது நீங்கள் சுமை என்று சொல்வதெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது. இப்போது நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு சுமையாக மாறப்போகும். இந்த நுட்பத்தை யார் புரிந்து கொள்கிறாரோ அவருக்குத்தான் கர்மா இல்லை. அந்த மனிதன் கர்மங்களிலிருந்து விடுபட்டவன். எனவே அந்த மனிதன் ஆசை கொள்வதில்லை, எதையும் சுமப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? ஆசை கொண்டு சுமக்கிறோம். நாம் நம்முடைய காதலர் மீது ஆசைப்பட்டு போனோம். கடைசியில் காதலருடைய அந்த காதலினால் விளைவாக அந்த குழந்தைகளையும் சுமக்கும்படி ஆனோம் இல்லையா? ஆனால் நம்ம காதலிக்கும் போது நாம் ஏதாவது சுமையா உணர்ந்தோமா? ரொம்ப லேசா உணர்ந்தோம் இல்லையா? காதலித்த பிறகு, திருமணத்துக்கு பிறகுதான் நாம் இதுவரையிலும் எதை லேசானது என்று நினைத்துக் கொண்டிருந்தோமோ அது லேசானதல்ல, அது சுமையானது என்று புரிந்து கொண்டோம். இதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் நாமே நம்மை தேற்றிக்கொள்ள சமாதானமாக என்ன சொன்னோம் என்றால், இது ஒரு சுகமான சுமை என்று சொல்லிக் கொண்டோம். நாம் முட்டாள்தாம் செய்து விட்டோம் என்று சொல்ல முடியாதல்லவா? எனவே நாம் என்ன சொல்றோம்? இது ஒரு சுகமான சுமை என்று வெளியே இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் விதம். ஏன்னா இதுவரை கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் அப்படி பாலிஷ் அப்படி சொல்லி வச்சோம். அப்போ நாம் இதுவரை விரும்பியதெல்லாம், ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு வரும் காலத்தில் சுமையாக மாறும். இப்போது நாம் சுமப்பதெல்லாம் நம்முடைய ஆசைகள் தான். அதனால தான் புத்தர் அழகா சொல்றார், ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம்னு ரொம்ப சிம்பிளாவே சொல்லிட்டார். நமக்கு அது புரியல. ஒரு ஆசை எப்படி துன்பமாக முடியும்? ஆசை எப்போது துன்பமாகிறது என்றால், ஆசையை நீங்கள் எப்போது அடைகிறீர்களோ அந்த வினாடி முதல் அது உங்களுக்கு துன்பம். எனவேதான் நிறைய காதல் பாருங்க, நிறைய காதல் நிறைவேறாத போது அந்த காதல் அப்படியே வாழும். எந்த காதலெல்லாம் நிறைவேறிச்சோ அந்த காதலெல்லாம் அழிஞ்சு போகும். அதனால் சேராத காதல் எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருக்கும் காலங்காலமா. இப்போ அம்பிகாபதி, அமராவதி இவங்கெல்லாம் பாருங்க, சேராத காதல். அது இன்றைக்கும் அது உதாரணமாக இருக்கிறது. ஆனால் எத்தனையோ காதல் சேர்ந்தது, அந்த காதலை பற்றி அவர்களே நினைக்க விரும்பவில்லை, நாம ஏன் நினைக்கிறோம்? அந்த காதலை பற்றி அந்த காதலர்களே நினைக்க விரும்பாத போது நாம் எப்படி நினைப்போம்? அவர்களே அதை மறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே நாம் அதை நினைத்துக் கொண்டிருப்பது சாத்தியமில்லை. எனவே நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எவையெல்லாம் நமக்கு இப்போது இனிப்பு என்று தோன்றுகிறதோ, காட்சி அளிக்கிறதோ, அவை எல்லாமே அந்த இனிப்பு. இப்போ நிறைய டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மருந்து கசப்பானது, அது மேலே ஸ்வீட் கோட் பண்ணியிருப்பாங்க, இனிப்பில் ஒரு கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நம்முடைய ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாமே இப்படி தான். அந்த ஆசைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அது மேலே இனிப்பு கோட்டிங் இருக்கும். நீங்கள் அது என்ன நினைப்பீங்கன்னா, அது முழுமையான இனிப்பு அப்படின்னு எடுத்து வாயில் போடுறீங்க. அந்த இனிப்பு கோட்டிங் கரைஞ்சோன்னு தான் உங்களுக்கு புரியுது அது முழுக்க கசப்பு. இப்போ துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, தொண்டையிலேயே நிற்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆயிடுது. வாழவும் முடியாமல், சாகவும் முடியாமல், நடுவுலையே நின்றுடுது அவங்களுடைய வாழ்க்கை. முன்னாடியும் போக முடியாமல், பின்னாடியும் போக முடியாமல், நரகத்தில் வாழ்கிற மாதிரி ஆயிடுது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்போதெல்லாம் உங்கள் மனம் ஒரு பொருளின் மீது ஆசை கொள்கிறதோ அப்போது உங்களுடைய அறிவானது விழித்து கொண்டு இந்த ஆசைக்கு பின்னே மிகப்பெரிய துயரம் மறைந்திருக்கிறது என்று யாருடைய அறிவு உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறதோ அந்த மனிதன் கர்மங்களை கடந்தவன், அவன் கர்ம யோகி. அவன் அந்த கர்மங்களை செய்வான். அதற்காக அந்த கர்மங்களை அவன் தவிர்ப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த கர்மம் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு அவன் செய்வான். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆசையானது நிறைவேறிய உடனே நம்முடைய வாழ்க்கையானது ஆனந்தமயமாக மாறிவிடும் என்று தவறாக எண்ணி அதை செய்கிறோம். ஆனால் ஒரு கர்மயோகி, என்னுடைய இந்த ஆசை நிறைவேறிய உடனே இது பெரிய சுமையாக மாறும், அந்த சுமையை சுமப்பதற்கு நான் இப்போதே தயாராகி விடுகிறேன் என்று முன்பே தயாராகி அந்த செயலை அவன் செய்வான். இதுதான் வித்தியாசம்.
நாம் என்ன பண்ணுறோன்னா ஆசை வயப்பட்டு அந்த துன்பம் வந்த பிறகு அந்த துன்பத்திடம் போராடி கொண்டிருப்போம். ஆனால் ஒரு கர்மயோகி முன்பே அவனுக்கு அந்த விளைவு ஏற்படும் என்பது தெரிந்திருப்பதால் போராட்டத்திற்கு தயாராக அவன் களம் இறங்குவான். இதுதான் வேறுபாடு. அவன் அந்த ஆசையை ஒரு போராக கருதி உள்ளே இறங்குவான். ஆனால் நாமோ அதை ஒரு பூந்தோட்டமாக கருதி உள்ளே இறங்குகிறோம். ரெண்டுக்கு தான் வேறுபாடு. அப்போ நம்முடைய மனமானது என்ன செய்கிறது என்றால் ஆசை என்ற ஒரு விஷயத்தின் மூலம் நம்மை சிக்கல்களுக்குள் மீண்டும் 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 தள்ளுகிறது. இப்படி யார் ஒருவர் ஆசையை எதிர்பார்த்து இன்பத்தை எதிர்பார்த்து துன்பத்திற்குள் சிக்கிக் கொள்கிறாரோ இவரை நாம் கர்மங்களில் பந்தப்பட்டவர்கள், இவர்கள் கர்மாக்களாலே பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்றோம். யாருக்கு கர்மா இருக்கிறது என்றால் யார் ஒருவர் ஆசையின் மூலம் துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் கர்மா இருக்கிறது. யார் ஒருவர் தன்னுடைய ஆசை எப்போது வேண்டுமானாலும் துன்பத்தை கொண்டு வரும் என்ற இந்த அறிவை தெரிந்து கொண்டு, இந்த விஷயத்தை, இந்த உண்மையை, சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அவருடைய வாழ்வில் கர்மா இல்லை. ஒரு ஆசையானது செயலை கர்மாவாக மாற்றுகிறது. கர்மயோகி கர்மங்களை செயலாக மாற்றுகிறான். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு. ஒரு ஆசை உங்கள் செயலை தூண்டி அந்த செயலை உங்களை செய்ய வைத்து உங்களை கர்மாவில் சிக்க வைக்கிறது. ஒரு யோகி என்ன செய்கிறான் என்றால் அந்த கர்மாவை மீண்டும் செயலாக மாற்றி அந்த செயலின் மூலம் விடுபடுகிறான், வெளியே வருகிறான். ஆசை உங்களை உள்ளே சிக்க வைக்கிறது கர்மாவுக்குள். கர்மயோகி என்ன செய்கிறான் என்றால் இந்த ஆசையானது தன்னை கர்மாவுக்குள் சிக்க வைக்கிறது என்று புரிந்து கொண்ட கர்மயோகி அந்த கர்மத்தை செயலாக மாற்றி வெளியே வருகிறான். அதாவது ஒரு ஆழமான கிணறு இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நீச்சலுக்கு ஆசைப்பட்டு அந்த தண்ணீரில் நீந்து வந்து அந்த சுகத்திற்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆழத்துக்குள் குதிப்பார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆற்றில் நிறைய வெள்ளம் போகும், ஆழம் பகுதி எதுன்னு தெரியாமல் நிறைய போய் அந்த சேத்துல சிக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது இந்த ஆசையானது அவர் இந்த கர்மா என்ற சேற்றில் சிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறது. ஆனால் கர்மயோகி என்ன செய்வான் என்றால் ஒரு ஆற்றிற்குள் இறங்கும் போதே இறங்குவதற்கு முன்னாலேயே இங்கே எங்கே வேண்டுமானாலும் சுழல்கள் இருக்கலாம், சேறு இருக்கலாம் என்று முன்பே அனுமானித்து எச்சரிக்கையோடு இறங்குவான். ஏதாவது ஒரு பகுதியில் அவனுடைய அந்த காலானது ஆழத்திற்குள்ளோ அல்லது சேற்றிற்குள்ளோ சிக்குமானால் உடனடியாக வெளியே வந்து விடுவான். ஆனால் நாம் அந்த சேற்றுக்குள் செல்லும் போது நமக்கு எந்த விதமான எச்சரிக்கை உணர்வும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செல்கிறோம். இந்த ஆசை நம்மை இன்பத்திற்குள் கொண்டு செல்லும் என்ற முழு நம்பிக்கையோடு செல்கிறோம். எந்த மாற்று ஏற்பாடும் இல்லாமல், எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் நேரடியாக அதற்குள் குதிக்கிறோம். ஆசை என்பது உங்களை குதிக்கச் செய்கிறது, கர்மத்திற்குள் குதிக்கச் செய்கிறது. இந்த அறிவு என்பது இந்த கர்மாவை செயலாக மாற்றக்கூடிய யோகியானவன் குதிப்பதில்லை, படிப்படியாக இறங்குகிறான். ஏதாவது ஒரு இடத்தில் ஆபத்து என்று தெரிந்தால் அங்கிருந்து அந்த இடத்திலிருந்து அவன் திரும்ப வந்து விடுகிறான், அவனால் வர முடியும். ஆனால் ஆசையின் வயப்பட்டு குதிப்பவர்கள் திரும்பி வர முடிவதில்லை, அவர்கள் அந்த ஆழத்திற்குள் சென்று விடுகிறார்கள். அப்போ ஆசையினுடைய நோக்கம் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும் என்பது. கர்மங்கள் அற்ற யோகியினுடைய நோக்கம் என்னவென்றால் எடுத்த உடனே ஆழத்திற்குள் செல்வதல்ல, அதன் ஆழம் என்னவென்று தெரிந்து கொள்வது. எனவே யோகி அதனுடைய ஆழத்தை அளக்கிறான், வெளியிலிருந்தே அதனுடைய ஆழத்தை அளக்க முயற்சி செய்கிறான், அல்லது அது ஆழமானது என்று தெரிந்தவுடனே வெளியே வர முயற்சி செய்கிறான். ஆனால் ஆசை வயப்பட்டவர்கள் உள்ளே செல்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. எனவே நாம் நம்முடைய ஒவ்வொரு ஆசையும் நம்மை எங்கே இட்டு செல்கிறது, எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆசையும் மாறு வேடத்தில் வரக்கூடிய துக்கம். ஒவ்வொரு ஆசையும் ஒப்பனை செய்யப்பட்டு நம் முன்னால் வந்து நிற்கக்கூடிய துன்பம். சாதாரண மனிதர்களால் அந்த அழகை பார்க்க முடிகிறது, அந்த ஒப்பனையை பார்க்க முடிகிறது. அந்த ஒப்பனை அவர்கள் உண்மை என்று நம்பி விடுகிறார்கள்.
ஆனால் ஒரு கர்ம யோகியானவன், அறிவுள்ளவன், புத்தி விழிப்படைந்தவன் இந்த ஒப்பனையை கண்டு மயங்குவதில்லை. அந்த ஒப்பனைக்கு பின்னே இருக்கக்கூடிய உண்மையான முகம் என்ன என்பதை அறிய முயற்சி செய்கிறான். அறிய முயற்சி செய்வதன் மூலம் அதன் பிடியிலிருந்து அவன் தப்புகிறான். இந்த மனிதன் கர்மங்களுக்குள் பந்தப்படாதவன், கர்மங்களை கடந்தவன். ஆக கர்மங்களை உருவாக்குவது அல்லது கர்மா என்றால் என்னவென்றால், ஆசையின் வயப்பட்டு இன்பம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் என்று எண்ணி துன்பத்திற்குள் விழுவது, துன்பத்தை நமக்கு சொந்தமாக்குவது. ஆனால் யாரும் துன்பத்தை சொந்தமாக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. எந்த மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வர வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கிறது. எப்படி இது வந்தது? இவர்கள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். இன்பம் துன்பம் என்பது இன்பம் என்ற மாறு வேடத்தில் வந்தபோது இவர்கள் மயங்கி அந்த துன்பம் என்ற இன்பத்தின் பின்னே சென்றார்கள். ஒரு கட்டத்தில் அந்த இன்பத்தினுடைய ஒரு உண்மையான முகம் வெளிப்பட்டது. அதனுடைய ஒப்பனை கலைந்து போனது. இப்போது தான் கைப்பிடித்திருப்பது இன்பம் அல்ல, துன்பம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இதன் பிறகு இதுவரையிலும் அது இன்பம் என்று நினைத்து கொண்டு அதுவரையிலும் இவர்கள் அதனுடைய கையை பிடித்திருந்தார்கள். எப்போது அது துன்பம் என்று தெரிந்ததோ அதன் பிறகு அது இவர்களுடைய கையை பிடித்துக் கொள்கிறது. அதனால்தான் இவர்களால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் யோகி என்பவன், சாதாரண ஆசை வயப்பட்ட மனிதன் துன்பத்தை இன்பம் என்று கருதி தான் பிடித்திருப்பான். ஆனால் ஒரு கர்ம யோகி துன்பம் என்று தெரிந்தும் தான் பிடித்திருப்பவன், அது துன்பம் என்று தெரிந்தே பிடித்திருப்பவன். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் இவனால் அதை விட முடியும். காரணம், இவன் துன்பத்தை பிடித்திருக்கிறான். ஆனால் ஆசை வயப்பட்டவர்களை துன்பம் பிடித்திருக்கிறது. துன்பம் நினைத்தால்தான் இவர்களை விட முடியும். ஆனால் கர்மயோகியை எப்போது இந்த யோகி நினைக்கிறானோ அப்போதே இவன் துன்பத்தை விட முடியும், கர்மங்களை விட முடியும். இதுதான் கர்மத்தின் ரகசியம். எனவே ஒரு கர்மம் எப்படி உருவாகிறது என்றால், நம்முடைய முற்பிறப்பின் பயனாகவோ அல்லது ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக வருவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பிறப்பினுடைய தொடர்ச்சியாலே கர்மம் நம்மை தொடர்வதில்லை. இந்த கர்மத்தை கைப்பற்றும் பிடிக்கும் ஆசைதான் நம்மை தொடர்கிறது. ஒவ்வொரு பிறவிலும் நீங்கள் போன பிறப்பிலிருந்து இந்த பிறப்பில் கொண்டு வந்தது கர்மம் அல்ல, கர்மத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை. கர்மம் இல்லாத நீங்கள் பிறக்கும் போது கர்மங்கள் இல்லாமல் பிறந்தீர்கள். ஆனால் ஆசையை வளர்த்து கொண்டீர்கள். ஆசை உங்களுக்கு கர்மத்தை அறிமுகம் செய்து வைத்தது. இதன் பிறகு அந்த அறிமுகமானது உங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்கதையாகிவிட்டது. எந்த மனிதனும் கடந்த கால கர்மத்தை இந்த பிறவிக்கு எடுத்து வருவதில்லை. உதாரணமாக, இந்த நாட்டினுடைய, இப்போ நாம் வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த நாட்டினுடைய பணத்தை நாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து அந்த கரன்சியை அந்த நாட்டு பணமாக மாற்றி எடுத்துகிட்டு போவோம். அதே போல் கடந்த பிறவியில் நாம் செய்த கர்மங்களை அப்படியே எடுத்து வர முடியாது, இங்கே அது செல்லுபடி ஆகாது. அதற்கு பதிலாக நம்முடைய மறுபிறப்பின் போது என்ன நடக்கிறது என்றால், நாம் நம்முடைய பழைய கர்மங்களை புதிய பிறவியினுடைய ஆசைகளாக மாற்றிக்கொள்கிறோம். எனவே நீங்கள் இந்த பிறவிக்கு கொண்டு வருவது கர்மங்களை அல்ல, ஆசைகளை. ஆசைகள் தான் உங்களுடைய கடந்த கால கர்மங்களினுடைய நிகழ்காலத்தின் புது வெர்ஷன், அது புது நாணயம், இந்த உலகத்தினுடைய நாணயம் அது, இந்த உலகத்தினுடைய கரன்சி அது. எனவே இங்கே அப்போது செல்லுபடி ஆகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அந்த ஆசையின் மூலம் மீண்டும் கர்மத்தை உருவாக்குகிறீர்கள். கர்மம் எப்படி ஒவ்வொரு பிறவியாக தொடர்ந்து வருகிறது என்றால், கர்மங்கள் கர்மாவாகவே வருவதில்லை. ஏனென்றால் ஒரு பிறவி முடியும் போது அந்த கர்மங்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த துண்டிக்கப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் செல்லும் போது இந்த நாட்டிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுகிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அந்த நாட்டோடு தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் அந்த நாட்டு கரன்சியை முன்பாகவே மாற்றி வைத்துக் கொள்கிறீர்கள். சென்று இறங்கிய உடனேயே நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இப்படித்தான் உங்களுடைய கர்மா ஒவ்வொரு பிறவி தோறும் வருகிறது. இதை புரிந்து கொண்டதால் தான் புத்தர் சொல்கிறார், ஆசைதான் உங்களுடைய கர்மாவை எடுத்து சென்று மீண்டும் இங்கே கொண்டு வந்து உங்களை அதை துன்பமாக மாற்றி உங்களுக்கு கர்மாவை உருவாக்குகிறது என்று.
ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். கர்மா உங்களுக்கு துன்பம் என்றால் அந்த கர்மாவை உருவாக்குவது ஆசை. எனவே ஆசை என்பது கடந்த பிறவியினுடைய உங்கள் கர்மாக்கள் தான் இந்த பிறவியினுடைய ஆசை. எனவே யார் இந்த பிறவியில் தன்னுடைய எல்லா ஆசைகளையும் கைவிடுகிறானோ அவன் இந்த பிறவியோடு தன்னுடைய கர்மாக்களை முடித்துக் கொள்கிறான். அவனுக்கு அடுத்த பிறவியில் கர்மா இல்லை என்பதன் பொருள் என்னவென்றால் இந்த பிறவியில் அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை. இந்த பிறவியில் எந்த ஆசையும் இல்லாத போது அவன் அடுத்த பிறவிக்கு அந்த ஆசையை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பிறவியில் அவனுக்கு கர்மங்கள் இல்லை. எனவே நம்முடைய கர்மாவானது எப்படி அடுத்த ஜென்மத்திற்கு கடத்தப்படுகிறது? கர்மாவாகவே கடத்தப்படுகிறது. அது ஆசையாக கன்வெர்ட் ஆகி பிறகு இந்த பிறவியில் அது மீண்டும் ரீப்ராசஸ் பண்ணப்படுகிறது. மீண்டும் இந்த ஆசைகளாலே நாம் கர்மங்களை உருவாக்கி கொண்டே போகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் வேண்டும் என்று விரும்பினோமோ ஒரு காலத்தில் இதை ஏன் விரும்பினோம் என்று வருத்தப்படாத ஆட்களே இல்லை. எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை நேசித்தீர்களோ நேசித்த எல்லோரும் என்றாவது ஒரு நாள் ஏன் இதை நேசித்தோம் என்று வருத்தப்படாமல் இருந்ததே இல்லை. எப்படியாவது அவருடைய வாழ்க்கையில் அந்த வருத்தம் தோன்றிவிடும். இதற்கு காரணம் அந்த ஆசை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்பம் என்று கருதுவதெல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடிய துன்பங்கள். இப்போது நாம் துன்பம் என்று எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு இன்பங்கள். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு ஒரு இன்பம் என்று நாம் தேடி போகும் ஒரு விஷயம் நமக்கு துன்பமாக மாறும் என்று கர்மயோகி புரிந்து கொள்கிறான். எனவே அவன் அதை எச்சரிக்கையாக கையாளுகிறான். ஒரு ஆசை வரும்போது ஒரு ஆசை வைப்பட்ட சாதாரண மனிதன் மயங்குகிறான். அந்த ஆசையின் பின்னே செல்கிறான். அந்த ஆசை அவனை எங்கெல்லாம் இழுத்துச் செல்கிறதோ அதன் பின்னே செல்கிறான். எப்படி கயிற்றால் கட்டப்பட்ட பசு அந்த கயிற்றின் பின்னே நடந்து செல்கிறதோ அதே போல ஆசை வயப்பட்ட மனிதன் அந்த ஆசை என்ற கயிற்றின் பின்னாலே செல்கிறான். ஆனால் கர்மயோகி ஆசையின் பிடிக்குள் சிக்குவதில்லை. அவன் அந்த கயிறை தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கொள்வதில்லை. மாறாக தன்னுடைய கைகளிலே பிடித்துக் கொள்கிறான். ஒரு ஆசை பயப்பட்ட மனிதன் விலங்கை போலாகி அவன் அந்த கயிற்றை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொள்கிறான். நிறைய பேருக்கு அந்த முடிச்சு என்னன்னா 3 முடிச்சா போட்டுடுறாங்க. நிறைய நேரங்கள் அந்த முடிச்சே அவர்களுக்கு நிறைய சிக்கல்களை கொண்டு வந்துடுது. அப்படி தன்னுடைய கழுத்திலேயே அந்த கயிற்றை அவன் மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொண்டு அந்த கயிற்றின் பின்னே செல்கிறான். இப்போது இவன் நினைத்தாலும் அந்த கயிற்றிலிருந்து வெளியே வர முடியாது. மாறாக கர்மயோகி என்ன செய்கிறான் என்றால் கர்மத்திலிருந்து வெளியே வர விரும்புவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கொள்வதில்லை, அதை கைகளில் பிடித்துக் கொள்கிறான். எப்போதெல்லாம் அந்த பிடி இறுகுகிறதோ அப்போது அந்த பிடியை விட்டு விடுகிறான். அந்த கயிற்றிலிருந்து அவன் விலகி விடுகிறான். இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு யார் ஆசையை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாரோ எல்லோருடைய வாழ்க்கையும் ஆசை பயன்படுத்துகிறது. எல்லா மனிதர்களையும் ஆசை பயன்படுத்துகிறது. ஆனால் எந்த மனிதன் ஆசையை பயன்படுத்துகிறானோ அந்த மனிதன் கர்மங்களிலிருந்து விடுபட்டவன். யார் ஒருவர் அந்த ஆசையானது துன்பத்தை கொண்டு வரும் என்று புரிந்து கொள்கிறானோ அவன் அந்த ஆசையை பயன்படுத்துபவனாகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆசைதான் நம்மை பயன்படுத்துகிறது. ஆசைதான் நம்மை ஓடச் செய்கிறது. ஆசைதான் நம்மை இயக்குகிறது. ஆனால் எவன் ஒருவன் ஆசை இயக்குகிறானோ அவன் கர்மங்களை கடந்தவர் ஆகிறான். நம்முடைய வாழ்க்கையில இன்பம் என்று ஆசை என்று வருவை எல்லாமே அதற்கு பின்னே ஏதோ ஒரு நிழலாக ஒன்று மறைந்திருக்கிறது. அந்த நிழலை பார்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ வருவது வந்திருப்பது ஆசை அல்ல, அதன் பின்னே துக்கம் மறைந்திருக்கிறது என்று யார் கண்டறிகிறார்களோ அதை புரிந்து கொள்கிறார்களோ அந்த மனிதர் தான் நாம் கர்மா இல்லாத மனிதன் என்று சொல்லுவோம். எனவே கர்மா அப்படிங்கிறது நாம் கடந்த பிறவியில் அப்படியே அது ஒரு செயலாகவே அது ஒரு பொருளாகவே தூக்கிட்டு வர்றதில்லை. அதை நாம் மாற்றி எடுத்துகிட்டு வர்றோம். ஆசையாக மாற்றி எடுத்துகிட்டு வந்து நம்முடைய கர்மாக்களை மீண்டும் இங்கே தொடர்கிறோம், கன்டினியூ பண்ணுறோம்.
இது நாம் இந்த ஆசையின் மூலமாக தான் நாம் இந்த கர்மாவை கன்டினியூ பண்ணுறோன்னு யாருக்கு புரியுதோ அவர் உடனடியாக தங்களுடைய ஆசைகளை கைவிட்டு விடுகிறார். அப்படியானால் ஆசைகளை கைவிட்டால் இங்கே எப்படி வாழ்வது? வாழ்க்கைக்கு ஆசை அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்து வாழ்க்கைக்கு ஆசை தேவையா இல்லையா? அதாவது ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்கும் உரியது. ஆசைப்படுவதனாலே ஒரு மனிதர் பாவி என்று சொல்ல முடியாது. ஞானிகளுக்கும் ஆசை உண்டு. எல்லா மனிதர்களும் ஞானம் அடைய வேண்டும் என்பது ஞானிகளுடைய ஆசை. ஞானிகளுக்குமே ஆசை இருக்கு. அப்படியானால் ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசை எப்படி தவறாகும் என்றால், ஆசைப்படுவது என்பது தவறல்ல, ஆனால் அது நடந்தே ஆக வேண்டும் என்று அதை நிர்பந்தப்படுத்துவது தான் தவறு. நான் ஆசைப்பட்டு விட்டேன், எனவே அது நடக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆசை என்பதே நடப்பவைதான், நடக்கக்கூடியவைதான். அது நடந்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யும் போது, நிர்பந்தப்படுத்தும் போது தான் அது கர்மாவாக மாறுகிறது. நீங்கள் ஆசைப்படுங்கள், அது நடந்து விட்டால் மகிழ்ச்சி அடையுங்கள். அது நடக்காவிட்டால் அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9556293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.